ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அச்சு ஜெய்ஷு விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, என் பொண்ணோட ஸ்கூலில் முளைப்பாரி செஞ்சு எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களாம். அவளோட 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறா. தமிழ் லெசனில் முளைப்பாரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குதான். அதனால் அதை செஞ்சு எடுத்துகிட்டு வரணும், எல்லாருமே எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களாம். சரி, நாங்களும் நாள் நைட்டே இந்த பாசிப்பருப்பு மட்டும்தான் வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊற வச்சாச்சு. அவளை விட்டே செய்ய சொல்லியிருந்த ஒரு ஸ்டெப்புமே நீனே செய்ய, அப்போ தான் உனக்கு அதை பற்றி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை வச்சு ஊற வைக்க சொல்லியாச்சு. இதை ஊற வச்சுட்டு நைட்டு போய் படுத்தாச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்து ஒரு பாக்ஸில் அவங்க பாட்டில் செஞ்சு எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களாம். பாட்டு எங்கிட்ட இல்லாததுனால வேஸ்ட் பாக்ஸ் இருந்துச்சு, அதில் மண்ணை ஃபில் பண்ணியாச்சு. ஃபில் பண்ணிவிட்டு லைட்டாக தண்ணி அதில் தெளித்து விட்டுட்டு, நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா நைட்டே, அந்த பாசி பருப்பை அது மேலே தூவி விட்டு, அதுக்கு மேலே கொஞ்சமாக மண்ணை தூவிட்டு தண்ணி தெளித்து அதை நாங்கள் வச்சிட்டோம். இது எல்லாமே நான் தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்டாக எல்லாத்தையுமே செஞ்சிட்டு இருந்தா. இது எப்போ வளரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருந்தா. இது நாங்கள் ஃப்ரைடே மார்னிங் ரெடி பண்ணி வச்சாச்சு. 2 days லீவ் இருந்துச்சு, சாட்டர்டே சண்டே. மண்டே தான் அந்த ப்ராஜெக்ட் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தா. சரி, ஒரு 2 daysல எப்படியும் இது முளைச்சி வந்துடும், நமக்கு ரெடி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது டிஸ்டர்ப் பண்ணாமல் ஓரமாக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சாச்சு. ஆனால் இதை டெய்லியுமே காலையிலையும் போய் பார்க்கறது, ஈவினிங்கும் பார்க்கறது, இந்த மாதிரி தான் அவள் பார்த்துட்டே இருந்தா. அம்மா கொஞ்சம் கொஞ்சமாக வளருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஹாப்பியாக இருந்தாவ. குழந்தைங்களுக்கும் இது போல் ப்ராஜெக்ட் ஸ்கூலில் கொடுத்துருந்தாங்கன்னா அவங்கள விட்டே செய்ய விடுங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக செய்வாங்க. அதுவும் மட்டும் இல்லாமல் அவங்க நிறைய விஷயத்த தெரிஞ்சுப்பாங்க இதிலிருந்து. உங்கள் குழந்தைங்களும் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்களா? அவங்களுக்கு இந்த மாதிரி முளைப்பாரி ஏதாவது ஸ்கூல் ப்ராஜெக்டாக செய்ய சொல்லியிருந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டே இது மாதிரி லைட்டாக துளிர் விட்டு வந்துருந்துச்சு. அதாவது நம்ம ஃப்ரைடே செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, இது சாட்டர்டே மார்னிங் இந்த மாதிரி லைட்டாக நமக்கு துளிர் விட்டு வந்துருந்துச்சு. நெக்ஸ்ட்டு சண்டே மார்னிங் நமக்கு இந்த அளவுக்கு வளர்ந்துருந்துச்சு. நான் பாசிப்பருப்பு மட்டும் வச்சு தான் இன்றைக்கி முளைப்பாரி ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் நவதானியங்களை வச்சு முளைப்பாரி ரெடி பண்ணலாம். இதே போல் மெத்தடில் தான் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.